அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது. எல்லாம் அவங்க மேலே கீழே ஆடை, அவங்களுடைய முகம், அவங்களுடைய தோற்றம், அவங்களுடைய உணவு, அவங்களுடைய பழக்கவழக்கம், அவங்களுடைய வாழ்வு முறை எல்லாம் உங்களுக்கு உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரையும் அல்லாஹ்வையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதரை தான் முன்மாதிரியாக எடுத்துப்பான். நீங்கள் இன்றைக்கி சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அல்லது ஆக்டர்ஸ் அல்லது நீங்கள் சொல்லக்கூடியவங்க எல்லாம் அதுவெல்லாம் போலியான பிம்பம் இல்லையா? அவங்க வாழ்வு முறை வேறு, அவங்க உங்களுக்கு முன்னாடி காட்டுறது வேறு, அவங்க வெளியே இருக்கிறது வேற, உள்ளே இருக்கிறது வேற. ஆனால் வெளியையும் உள்ளேயும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமூகத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறு நீங்கள் படிக்கும்போது தெரியும். அவங்க இந்த உலகத்துடைய நபித்துவத்திலிருந்து அவங்க மரணமாகிற வரைக்கும் எத்தனை வயது இருந்தாங்க? 63. 40 வயதுலேருந்து 63 வயது வரைக்கும் 23 வருஷத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை. அவ்வளோதான். இன்னைக்கு எனக்கு 30 வயது இருக்கும், உங்களுக்கு எத்தனை வயதுன்னு தெரியல. 23 மனிதருடைய ஒரு வாழ்க்கை. ஒட்டுமொத்த உலகத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை ஒரு மனிதரை அவங்க பார்த்ததில்லை. ரசூலுல்லாஹ் பார்த்துருக்காங்களா இந்த உலகத்தில் யாராவது? நம்ம வாழக்கூடிய ஜென்ரேஷனில் பார்த்ததில்லை. அவங்களுடைய உருவம் எப்படி இருக்குன்னு தெரியாது. தலைவர்களுக்கு இருக்கிற மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது. அம்பேத்கருக்கோ அல்லது காந்திக்கோ நேருக்கோ அல்லது இந்த உலகத்தில் பெரிய பெரிய தலைவர்களாக வாழ்ந்து மறைந்த ஹிட்லருக்கோ இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுக்கோ இந்த மாதிரி சிலைகள் அவங்களுக்கு கிடையாது. உருவம் கிடையாது, எதுவும் அவங்களுக்கு கிடையாது. ஆனால் 23 வருடத்துடைய ஒரு மனிதருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த உலகத்துடைய மனிதத்துடைய பெரும்பான்மை சமூகத்தை அந்த மனிதரை நேசிக்கிற அளவுக்கு ஆக்குதுன்னா அப்போ அந்த மனிதருடைய வாழ்க்கையை தவிர யாருடைய வாழ்க்கை முன்னுதாரணமாக இருக்க முடியும்?